10,000 அடி உயரத்துல இருந்து ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்து ஜூலியானா அப்படின்ற அந்த பொண்ணு உயிர் பழச்சாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? வடிவேல் காமெடியில வந்த கதைலாம் கிடையாது, இது உண்மையாலுமே நடந்த கதை சொல்றேன் கேளுங்க. டிசம்பர் 24, 1971 ஜூலியானா அப்படின்ற இவங்களும் அவங்களோட அம்மாவும் ஒரு ஃபிளைட்ல ஏறி போறாங்க. அமேசான் காடை அந்த ஃபிளைட் தாண்டவும் வந்து பயங்கரமான புயல் காத்து, அந்த காலத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு புயல் காத்துலாம் அடிக்கும், இந்த இடத்துல ஃபிளைட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கண்டுபிடிக்க முடியல. அந்த ஃபிளைட்டும் அமேசான் காட்டை தாண்டி போகும்போது பயங்கரமான புயல் காத்து அடிக்குது, பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மலையில ஒரு பெரிய இடி வந்து அந்த ஃபிளைட்ல இடிக்குது. இடிச்ச உடனே அந்த ஃபிளைட்டும் 4-5 பாகமா உடஞ்சி விழுந்துருது. அந்த ஃபிளைட்ல இருந்த எல்லாருமே சீட் பெல்ட் போட்டிருந்தாலுமே அந்த காத்துக்கு பயங்கரமா தூக்கி வீசப்படுறாங்க. ஜூலியன் அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியமோ என்னவோ அவங்க அந்த சீட்டை விட்டு வெளியே போகல. இந்த 4-5 உடஞ்ச அந்த ஃபிளைட் பாகத்துல ஒரு பாகத்துல அவங்க கெட்டியா மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அப்படி கீழே உழுக ஆரம்பிச்சவங்க அமேசான் காட்டுல ரொம்பவே அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த காடு பகுதியில போயிட்டு விழுந்துடுறாங்க. அந்த மரங்கள்லாம் இந்த ஃபிளைட் விழுகிறதோட இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாயிடுது. மயக்கம் போட்டு விழுந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க, நம்ம சுத்தி அமேசான் ஃபாரஸ்ட்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுது. இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு ஜுவாலஜிஸ்ட் அப்படின்றதுனால ஒரு காட்டுல மாட்டிக்கணும் அப்படின்னா இப்படிலாம் உயிர் பழைக்கணும் அப்படின்ற விஷயத்த சின்ன வயசுல இருந்து ஜூலியன் அப்படின்ற பொண்ணுக்கு சும்மா விளையாட்டு போக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்லாம் இந்த ஜூலியன் அப்படின்ற பொண்ணுக்கு பயங்கரமா உதவுது. கொஞ்சம் தூரம் நடந்து போக போக இந்த உடஞ்ச கை கால் வச்சு நடந்து போக போக ஒரு ஆறை பார்த்துடுறாங்க. அந்த ஆறு கிட்ட போயிட்டு அந்த ஆறை ஒட்டி நடந்து போறாங்க. அடுத்த 11 நாளைக்கு நம்பிக்கையோட அந்த 11 நாள் அந்த ஆத்தை கடந்து போறாங்க. போறப்ப ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த கிராமத்துல நடந்த கதை சொல்றாங்க. இவங்க ஏதோ ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா 10,000 அடி உயரத்துல இருந்து உளுந்து உயிர் பழைச்சிருக்காங்க அப்படின்னா கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்லாம் கடவுளா பார்த்து வெளி உலகத்துக்கு இவங்களை போய் கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கதை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிகராகவே மாறிடுறாங்க. இவங்களுடைய எஸ்கேப் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.